வெல்கம் டு ஃபுடி மோம் சேனல். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைல் கப்பா ரெசிபி பார்க்க போகிறோம். இதை ஃபிஷ் குழம்பு கூட வச்சு லஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல இதுக்கு 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கை நல்லா தோலை எடுத்துட்டு க்ளீன் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம், ஈவனான சைஸாக. ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு கொதி வந்தோடனே அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். இப்போ இது கூட நம்ம கிழங்கெல்லாம் சேர்த்துடலாம். கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். எல்லா கிழங்கையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு மூடி போட்டு 15லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சுருவோம். அதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும். இதுக்கு பதிலாக ப்ரெஷர் குக்கரில் கூட வைக்கலாம். ஒரு விசில் வேக வச்சா கரெக்டாக இருக்கும். இந்த கிழங்கு வெந்துட்டுருக்கிற டைமில் நம்ம இதுக்கு தேவையான கோகோனட் பேஸ்ட் ரெடி பண்ணிடுவோம். இதுக்கு 3/4 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயத்தில் பாதியை நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்தா ஒரு 3லேருந்து 4 சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி ரொம்ப குறைவாக சேர்த்து திக்காக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த கிழங்கை லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம், எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு. டெய்லி ரைஸே சாப்பிட்டு போரிங்காக இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் கொடுத்தா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடுவோம். ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் இதில் 2 பல்லு பூண்டு பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். இதோட ஒரு காஞ்ச மிளகாய், இது கூட கருவேப்பிலையும் சேருங்க. இப்போ என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கலை. பூண்டோட வாசனை நல்லா வந்ததும் அந்த தாளிப்பை எடுத்து நம்ம கிழங்குல சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட கேரளா ஸ்டைல் கப்பை வேவச்சது ரெடி ஆகிடுச்சு. இதை ஈவினிங் ஸ்நாக்காக வெறும்னு சாப்பிட்லாம், இல்லை பெஸ்ட்டாக வேணும்னா லஞ்சுக்கு ஃபிஷ் குழம்பு கூட சாப்பிட்லாம். கப்பை வேவச்சது மீன் கறி ரொம்ப நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Don't forget to subscribe to our channel and thank you for watching our video.